ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் உங்களை சந்திக்க கிருபை செய்த என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் நம்மோடு இணைத்து நீங்கள் ஜெபித்தால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அந்த காரியத்தையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் வாய்க்கச் செய்வார். இந்த நாளிலே நான் உங்களோடு ஜெபிப்பதற்காக என்ன வார்த்தைகளை ஆண்டவர் சன்னிதானத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ சன்னிதானத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு சங்கீதம் 68:1 எனக்கு காட்டினார். வாசிப்பார்மையானவர்களே, தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த நாளின் ஜெபத்திற்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆதாரமாக தந்த என் ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னுடைய நினைவுகளுக்குள்ளே 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை என் நினைவுகளுக்குள்ளே கொண்டு வந்தார். வாசிப்போ. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை தாவீது கூறினான்? பெலிஸ்தியருக்கும் அப்படியே இஸ்ரவேலருக்கும் யுத்தம். பெலிஸ்திய ஒரு புறத்திலே அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர்களோடு கோலியாத் என்கின்ற வீரனும் நின்று கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு எதிர்புறத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த நேரத்திலே கோலியாத், அந்த பெலிஸ்திய வீரன், அந்த பெலிஸ்திய பட்டாளத்திற்கு முன்னாலே வந்து நின்று கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தூஷிக்கிறான். அப்படியே அவர்களை அருவருப்பான வார்த்தைகளால் பேசி அப்படியே ஆக்ரோஷமாக அவர்களுக்கு முன்னாலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். இவனுடைய வார்த்தைகளையும் அருமையான தேவ பிள்ளைகளுடைய கர்ஜனையையும் கண்டு அப்படியே நடுக்கத்தோடு நின்று கொண்டிருந்த இஸ்ரவேல் பட்டாளத்தையும் சவுல் ராஜாவையும் அப்படியே இவனுடைய வார்த்தைகளால் அப்படியே இவர்கள் நடுங்கி போகிற நிலை அங்கே உருவாகிறது. இப்படியாக இருந்த அந்த நேரத்திலே தான் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை அந்த பெலிஸ்திய பட்டாளத்திற்கு முன்பாக இவர்களை பார்த்து கர்ஜித்து கொண்டு நின்ற அந்த கோலியாத்திற்கு முன்பாக பேசுகிறான். ஒருமுறை கூட நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். அருமையானவர்களே, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நேரத்திலே இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து என்ன நடந்தது? வேதம் தெரிந்த நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். தாவீது இந்த கோலியாத்தை கொன்று போடுகிறான். அப்படியே கர்ஜித்து இவர்களை தூஷித்து அப்படியே இவர்களை நடுங்க பண்ணி கொண்டிருந்த அந்த கோலியாத்தை இந்த சின்ன தாவீது, இந்த இளைஞன் அப்படியே கொன்று போடுகிறான். அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே, பெலிஸ்திய பட்டாளம் அப்படியே புறமுதுகு காட்டி சிதறுண்டு ஓடுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை துரத்தி துரத்தி வெட்டி வீழ்த்துகிறார்கள்.
அப்படியே இவர்கள் வெற்றியை அடைகிறார்கள். தேவ ஜனமே, நேர்முழங்கால் ஜெப வீரனே, வீராங்கனையே, நாம் தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உருவாக வேண்டும், எழும்ப வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராக பெலிஸ்திய பட்டாளமும் கோலியாத்துகளும் கர்ஜித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அருமையான தேவ பிள்ளைகளே, யாருடைய பலத்திலே இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? தாவீது சொன்னானே, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஆம், நாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் முழங்கால் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு காலம் தோற்று போவதில்லை. தேவ பிள்ளையே, கோலியாத்துக்களுடைய கண்களுக்கு முன்னாலே நாம் சின்ன தாவீதுகளைப் போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆம், தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தொடர்ந்து அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக மாறும். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட தேவ பிள்ளைகளுக்கு முன்னாலே, நேர்முழங்கால் ஜெப வீரன் வீராங்கனைகளுக்கு முன்னாலே இந்த சின்ன வார்த்தைகளை சொல்லி அவர்களை திடப்படுத்தி ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் சன்னிதானத்திலே இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது என்கின்ற பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஆண்டவரே, எங்களை அழித்து போட வேண்டும், எங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று எங்களுக்கு எதிராக கோலியாத்துக்களும் அப்படியே பெலிஸ்தர்களும் ஆண்டவரே தேவரே நின்று கொண்டு ஆண்டவரே ஆக்ரோஷமாக எதிர்க்கிறார்கள். ஆண்டவரே, ஆனால் நாங்களோ ஆண்டவருடைய நாமத்தினாலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நேர்முழங்கால் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என் தேவாதி தேவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரித்து இந்த ஜெபம் ஆண்டவரே தேசம் முழுவதும் பரவுவதற்கோ, இந்த ஜெபத்தின் வாயிலாக இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாவதற்கோ ஆண்டவரை எதிர்க்கின்ற கோலியாத்துக்களும் ஆமென் பெலிஸ்தியர்களும் புறமுதுகு காட்டி ஓடவும் என் ஆண்டவர் பண்ண போகிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேசத்தின் சூழ்நிலைகளை நினைக்கிற போது பதட்டமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கும் ஆண்டவரே அமைதி இல்லை. தேவ பிள்ளைகள் துரத்தப்படுகிறார்கள். தேவ ஜனம் ஆண்டவரே மதவாதிகளாலே பலவந்தம் பண்ணப்படுகிறார்கள். ஆண்டவரே தேவரே அப்பப்பி தாவே இயேசுவே, எப்படியேனும் தேசத்திலே இருந்து தேவ பிள்ளைகளை அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டம் தீட்டி செயல்படுகிறார்கள். இவர்களுடைய ஆண்டவரே கர்ஜனையும் இவர்களுடைய திட்டங்களும் தோல்வி அடைய வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் இயேசுவே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, இந்தியாவிலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும். இந்த கோலியாத்துக்கள் வீழ்ந்தாக வேண்டும். இந்த பெலிஸ்திய பட்டாளம் புறமுதுகு காட்டி ஓடியாக வேண்டும். ஆண்டவர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே 5 மாநிலங்களிலே தேர்தல் நடைபெறப் போகிறது ஆண்டவரே. அந்த 5 மாநிலங்களையும் எப்படியாவது மதவாதிகள் கைப்பற்றியாக வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஆண்டவரே, இந்த திட்டங்கள் உடையட்டும் ஆண்டவரே. மதவாதம் வீழ்ந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு இடத்திலாவது மதவாதம் வெற்றி பெறக்கூடாது ஆண்டவரே. கிருபை இறங்கட்டும், கர்த்தர் மகிமைப்படும், தேசம் இயேசுவை காணட்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நேர் ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சியோ.
எழுப்புதலின் அக்கினியை தேசத்திலே ஊற்று. மதவாதம் வீழ்ந்து போகட்டும். தேவ பிள்ளைகள் எழும்பட்டும். கர்த்தர் மகிமைப்படும். தேசம் இயேசுவை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.